எங்க அம்மாலாம் இத செஞ்சது இல்லங்க. எங்க பாட்டி தான் செஞ்சிருக்காங்க. இந்த டக்குன்னு ஒரு அப்பள குழம்பு சூப்பரா இருக்கும். அத பண்ணிடலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு. இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய தக்காளி 2 பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். மசாலா பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கும் போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சல் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கடைசியாக பொரிச்சு வச்சிருக்க அப்பளம் இதை நல்லா நொறுக்கி நம்ம அந்த குழம்புல போட்டோம்னா சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். நாங்களாம் சின்ன வயசில் இதை நல்லா ரசித்து சாப்பிட்ருக்கோம். நீங்களும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. பாய்ங்க.